இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உள்ள லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டாக்ஸ் எவ்வளவு? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இஎல்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குவாலிஃபைட் வித் ஈக்விட்டி டாக்ஸேஷன். ஸோ ஈக்விட்டி டாக்ஸேஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி திங்ஸ் நீங்கள் 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணும்போது இட் வில் ஹேவ் அ 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஸோ நீங்கள் ஒரு 1 லேக் போட்டுட்டு இன்னைக்கு வந்து 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு 1,40,000 ஆயிருக்குன்னா நீங்கள் அந்த 40,000க்கு நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1 லேக்குக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. விச் இஸ் நீங்க அந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு 1 லேக் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ அந்த ப்ராபப்லி பார்க்கும்போது உங்களுக்கு 40,000 வில் நாட் பி டாக்ஸபிள் அட் ஆல். பட் வென் யூ புட் 20 லேக்ஸ், இன் கேஸ் 20 லேக்ஸ் நீங்க ஒரு இஎல்எஸ்எஸ்ல போடுறீங்க, அந்த 20 லேக்ஸோட பிகம் சம்பர் க்ளோஸ் டு வந்து ஒரு 30 லேக்ஸ் ஆயிருக்குன்னா, தென் 10 லேக்ஸ் இஸ் யுவர் ப்ராஃபிட். அந்த 1 லேக் மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 9 லேக்ஸுக்கு யூ ஹேவ் டு பே வந்து 10% பிளஸ் சர்சார்ஜ் பிளஸ் சிஎஸ்எஸ் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 11.4 கிட்டக்க வரும். ஸோ 11.4% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.